தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். வழக்கத்திற்கு மாறாக சனிக்கிழமையான இன்றும் பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் நடைபெற இருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. கௌசல்யா, சனிக்கிழமையான இன்றும் பங்குச்சந்தைகள்ல வர்த்தகம் நடைபெற இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நேற்று பங்குச்சந்தைகள் எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடும்? விவரங்கள். வணக்கம் ராதா. நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பங்கு சந்தைகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாவே ஏற்றத்தோட தான் நிறைவடைஞ்சிச்சு. குறிப்பா சென்செக்ஸ் 496 புள்ளிகள் அதிகரிச்சு 71,683 புள்ளிகளிலும், தேசிய பங்கு சந்தை நிப்டி 160 புள்ளிகள் அதிகரிச்சு 21,622 புள்ளிகளிலும் நிறைவடைஞ்சிச்சு. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பங்கு சந்தைகள் இயங்குறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரால பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. சோ இதன் காரணமா திங்கட்கிழமை விடுமுறை அப்படின்றதுனால இன்னைக்கு பங்கு சந்தைகள் இயங்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு பங்கு சந்தைகள் வர்த்தகம் நடைபெறும். இப்போ இந்த பங்கு சந்தைகள் நேற்றுக்கு ஏற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, வழக்கமாவே பாத்தீங்கன்னா இந்திய நிறுவனங்கள்லாம் நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் போது பங்கு சந்தைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல சந்தையோட எதிர்பார்ப்பை விட அதிகமா, அதாவது 6% அதிகமா ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 10.9% அதிகரிச்சு 19,641 கோடி ரூபாய்க்கு நிகர லாபத்தை ஈட்டியிருக்காதா நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்றது இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. அதை தொடர்ந்து ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கிற ஜியோ, ரீட்டைல் அந்த நிறுவனங்களும் நல்ல பாசிட்டிவாவே ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இது நேத்திக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்த மாதிரியே இருந்ததுனால நேற்று பங்கு சந்தைகள் அதிகமா இருந்ததுக்கு காரணம். இன்னைக்கும் மேபி இந்த பங்கு சந்தைகள் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு. இதை தாண்டி நேற்றுக்கு HUL, பேடிஎம் இந்த நிறுவனங்களும் நேற்று நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இதை தவிர இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஐசிஐசிஐ வங்கி, கோட்டாக் வங்கி, யூனியன் பேங்க், IDBI இது போல வங்கிகள், நிறைய வங்கிகள் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை வெளியிட இருக்காங்க. இந்த வங்கிகள் தவிர சில நிறுவனங்களும் நிதிநிலை அறிக்கையை வெளியிடறதுனால இவையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. பங்கு சந்தையோட போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இவைகளும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கணும். இதை தாண்டி சர்வதேச அளவுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு அமெரிக்க பங்கு சந்தைகள், அதாவது எதுனா S&P 500, NASDAQ, Dow Jones எல்லாமே பாசிட்டிவாவே முடிஞ்சிருக்கு. அது இல்லாத பிரெண்ட் கச்சாவுமே இந்த வீக்லி இதுல பாத்தீங்கன்னா லைட்டா கம்மியா இருந்தாலும் 78 ஒரு பீப்பாய் ஒரு $78.56 கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதாவது நிறைவடைஞ்சிருக்கு. இவைகளும் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுது. என்னன்னா, ஒரு சாதகமான சூழலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும், நேற்றுக்கு பங்கு சந்தைகள் ஏறினது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்நிய முதலீட்டாளர்கள் நம்ம பங்கு சந்தையில நேற்றுக்கும் 3,689 கோடி ரூபாய் மதிப்புல பங்குகள்ல விற்பனை தான் செஞ்சிருக்காங்க. உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் வாங்கி இருந்தாலும் அந்நிய முதலீட்டாளர்கள், FII சொல்ற அந்நிய முதலீட்டாளர்கள் விற்பனை தான் பண்ணியிருக்காங்க. இவைகள் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் சிறு முதலீட்டாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் பதற்றமோ அச்சமோ தேவையில்லாமல் பங்கு சந்தைகள்ல போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுல முதலீடு செய்யறதா சிறந்ததா இருக்கும். ராதா, அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக இன்று பங்குச்சந்தைகள் இயங்கக்கூடும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.